நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிரிச்சா பூச்சி ரவுண்ட்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன? சிரிக்க கூடாது. வந்து பெர்ஃபார்ம் பண்ணவங்களை மட்டும்தான் பார்க்கணும். அண்ட் அப்படி வச்சுக்கிட்டு சிரிச்சு எல்லாம் மறைக்கூடாது. ஸோ சிரிச்சா போச்சு ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அண்ட் பாயிண்ட்ஸ் இதுவும் நான் சொல்லிடுறேன். முதல்ல சிரிக்கிறவங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் போகும், ரெண்டாவது சிரிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் போகும், கடைசியாக சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் போகும். ஸோ இவங்களையும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட்டை திறந்து பார்க்கலாம். நிறுத்துங்கடா. இந்த பாட்டை பார்த்த உடனே தெரியும் எல்லாருக்கும் இது வானத்தை போல படம் தான். இது வானத்தை போல இல்லடா, வழக்கம் போல. அண்ணே எங்கன்னு இன்னும் பெரிய அண்ணன் காணோம். ஆயாவோட நினைவு நாள் தாத்தா சமாதியில மாலை போட்டு எம்ஜிஆர் சமாதியில விளக்கேத்திட்டு அண்ணா சமாதியில உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாரு. இப்ப வந்துருவாரா, லிப்ட பாருங்கடா வருவாரு. நிலவில் என்றும் இல்லை தேய்திரை, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. இருபத்தஞ்சு வருஷமா இந்த மஞ்சா பைய தச்சுக்கிட்டு இருக்கியே, இதுல அப்படி என்னடா வச்சிருக்க? தம்பி, இந்த மஞ்சா பைக்குள்ள என்ன இருக்குன்றதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த மஞ்சா பைக்குள்ள இருக்க 10 கோழி முட்டையை உங்களுக்கு தண்டா. தம்பிகளா, இந்த மஞ்ச பைக்குள்ள என்ன இருக்குன்றத நாம கரெக்டா கண்டுபிடிச்சோம்னா அந்த 12 முட்டையும் நம்மளுக்கு தண்டா. சூப்பர். பாத்தீங்களா என் தம்பிங்க எவ்வளவு அறிவாளிங்கன்னு? எல்லாருக்கும் வணக்கம். பார்த்து நில்லுங்க, வழுக்கு. இவன் ரொம்ப ஒழுக்கம், மூடிக்கிட்டு நில்றா. எல்லாருக்கும் வணக்கம். இவனுங்க தான் என் தம்பிங்க, என் பேச்சை தட்டவே மாட்டானுங்க. தம்பி, எதுக்குப்பா அண்ணனை தட்டினேன்? தூசி இருந்துச்சுன்னு. இவனுங்க கொடுக்குற காஸ்டியூம்ல தூசி தான்ப்பா இருக்கும், ஏசியா இருக்கும். இவனுங்க தான் என் தம்பிங்க, அண்ணன் பேச்சை தட்டவே மாட்டானுங்க. தம்பி, நீ எதுக்குப்பா தட்டின? இந்த சைடு தூசி இருந்துச்சுனே. தூசி இருக்குன்னு தட்டி தட்டி அண்ணன் தோல் பட்டையை வேலை செய்ய விடாம ஆக்கிட்டீங்களா? என் தம்பிங்க எப்பவுமே என் பேச்சை தட்ட மாட்டானுங்க. ஆனா ராத்திரி 12 மணி ஆனா எல்லாரும் வீட்டு கதவையும் போய் தட்டுவானுங்க. அண்ணே, காலத்துல நீங்க எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணா நாங்க என்ன பக்கத்து இருக்க அதை போய் தட்ட போறோம்? கடைசி தம்பி பிரபுதேவா வாங்குறதுக்காக பிரபுதேவா வாய்ஸ் பேசாதப்பா, அது உனக்கு வரல. காலத்துல கல்யாணம் பண்ணா நாங்க ஏன் பக்கத்து இருக்காத போய் தட்ட போறோன்ற? அப்படி பேசு, இது மட்டும்தான் உனக்கு வரும். போய் நில்லு போ. ஓகே தம்பிங்களா, உங்களுக்காக தானப்பா அண்ணன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன். ஏய், உனக்கு எவனும் பொண்ணு கொடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ணாம இருந்துட்டு பெரிய தியாகி மாதிரி பேசுறியடா. டேய், நான் இருக்கும்போது அண்ணன் மேல கைய வச்ச கைய ஒடிச்சிருவேன். கரெக்டா சொன்ன தம்பி. நீங்க பேசுங்க அண்ணே. இதோ கோவப்படுறானே, இவன் தான் மூத்த தம்பி. ஏய், அவன் சைஸையும் மூஞ்சியும் பார்க்கும்போது தெரியுது அவன் தான் மூத்த தம்பி, முத்துன தம்பின்ட்டு. இதெல்லாம் ஒரு நேரம்டா. நான் இருக்கும்போது அண்ணன் மேல கைய வச்ச கைய ஒடிச்சிருவேன். கரெக்டா சொன்ன தம்பி. நீங்க பேசுங்க அண்ணே. சரிதான்டா. இதோ நிக்கிறானே கேமரால முகம் தெரியணும்னு, இவன் தான் என் நடுத்தம்பி. எங்கப்பா மூணாவது தம்பியை காணோம்? அண்ணே, அவன் அந்த சட்டைக்குள்ள ஒளிஞ்சிருக்கானே. அட ஆமா. ஏன்பா
ஒளிஞ்சு விளையாடுறதுக்கு இதுவா நேரம், வெளியே வாப்பா. தம்பிங்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். என்னடா நீ ஊரை விட்டு போறியா? நாளைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் டிக்கெட்டுக்கு போறோம். சினிமா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய் ஒழுங்கா சொல்ற. சாரி தம்பி, எல்லாரும் சினிமாவுக்கு போறோம். டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப வாடா இப்பயே போலாம். ஏன்பா? பின்ன நீ ஆட்டோலையும் கூட்டு போக மாட்ட, பஸ்லயும் கூட்டு போக மாட்ட, ஒவ்வொருத்தனையா தோல்ல தூக்கிட்டு போய் விடுறதுக்குள்ள 2 நாள் ஆயிருமாடா. எப்படி படம் பார்க்க முடியும்? ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்க. சினிமாவிலையும் டிக்கெட் எடுக்கணும், பஸ்லயும் டிக்கெட் எடுக்கணும். எதுக்கு 2 டிக்கெட் வேஸ்டா எடுக்கணும்? அதனால நம்ம சினிமாவிலேயே போய் 2 டிக்கெட்டையும் எடுத்துக்கலாம். கொய்யால என்னமோ ஃபீல் பண்றான்டா. உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேன். லா 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 லா. வாங்கப்பா, எல்லாரும் சினிமாவுக்கு போவோம். யாருப்பா அது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம குப்புசாமி. அட நம்ம வெள்ளச்சாமி. அப்பா சாமி, போதுண்டா உங்க ஃப்ரெண்ட்ஷிப். யார் அவன்? தம்பி, அவன் என் பால்ய சிநேகிதன். அவனை தப்பா பேசாத. என்னப்பா போகும்போது எங்க போறேன்னு கேட்குறவன் மனுஷனே இல்லை. எங்கப்பா போற? அதுக்கு நீ என்ன எங்க போறேன்னே கேட்டிருக்கலாம்டா. டேய், அதான்ப்பா கேட்குறேன், எங்கப்பா போற? வேற ஒண்ணும் இல்ல, தம்பிங்களை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஏன்பா படிக்கிற வயசுல இதுங்களெல்லாம் சினிமா கூட்டு போறியே, இந்த மூஞ்செல்லாம் கெட்டு போகாதா? ஏய், இவனே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் படத்துக்கு கூட்டு போறான். அதையும் கெடுக்க பாக்குறியா கூறு கட்ட குப்புசாமி? அது வேற ஒண்ணும் இல்ல குப்புசாமி, இவனுங்களை வீட்டுல விட்டுட்டு போனா பக்கத்து வீட்டுல பூந்துறானுங்க. ஐயோ, உங்க வீட்டு பக்கத்துல நான் தானே இருக்கேன். பேங்க்குக்கு போகணும்னு சொன்னியே, சினிமா கினிமான்னு போயிட்டு இருக்கே, என்ன அர்த்தம்? அடடே, ஆமா, அதை நான் மறந்தே போயிட்டேனே. தம்பிங்களா, நீங்க எல்லாரும் சினிமாவுக்கு போங்க, நானும் குப்புசாமி பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடும். ஏய் காசு கொடுத்துட்டு போடா. எதுக்குப்பா? ஏய், பாப்கார்ன் வாங்க வேணாமாடா? அண்ணே, ஐஸ்கிரீம் வாங்கணுண்ணே. ஏய் முட்டை போண்டா வாங்கணும்டா. தம்பிங்களா, அதுக்காகத்தான் அண்ணன் பேங்க்குக்கு போய்கிட்டு இருக்கேன். போய் காசு எடுத்துட்டு வரேன், எல்லாரும் சாப்பிடுவோம். சரியா? அப்ப போடா போ. நீங்கெல்லாம் போங்கப்பா. போ. போங்க. குப்புசாமி, நம்ம போவோமா? போலாம்ப்பா. குப்புசாமி, ஒரு நிமிஷம் இரு. அந்த ஃபிகர் போயிருச்சுப்பா. ஐயோ, அது இல்ல, என் தம்பிங்களா போயிட்டானுங்களான்னு பார்த்தேன். போயிட்டாங்கப்பா. இங்க வா, நான் தியேட்டர் வரைக்கும் போறேன். நீ பேங்க்ல போயிட்டு பணத்தை கட்டிட்டு வந்துரு. அட என்னப்பா நீயும் சினிமாக்கு போனா தம்பியும் கூட போக வேண்டியதானே, எதுக்கு சினிமா திரும்ப போற? ஆட, அதெல்லாம் அவனுங்க பார்க்க கூடாதுப்பா, அதனால தான் நான் மட்டும் போறேன். வெள்ளச்சாமி, நீ எதை பண்ணாலும் விவரமா பண்ற வெள்ளச்சாமி. நீ கொஞ்சம் ஓவரா பண்ற குப்புசாமி. பாப்பா போவோம். ஏப்பா, நம்ம தம்பி படிக்கிற காலேஜ் தானே? ஐயே, இது ஏதோ லேடிஸ் ஹாஸ்டல்ப்பா. சாயங்காலம் நான் தினமும் இங்கே தானே வந்து நிற்பேன். அட பாவி, என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டியாடா? அதை உடுப்பா. உன் தம்பிங்க வளர்ந்து எருமாடு மாதிரி ஆயிட்டாங்களே, அவங்க நீ என்னப்பா பண்ண போற? மேய விடலான்னு. இப்போ ஜூன் வந்துருச்சேப்பா. அடுத்த வருஷம் மேய விடுவேன். அதுக்கு இல்லைப்பா, உன் முதல் தம்பி தான் படிப்பே வராமல் இருக்கான். உனக்கு நடிப்பே வராமல் இருக்க, என் தம்பியை கலாய்க்கிறியா? அதுக்கு இல்லைப்பா, இவங்க 2வது 3வது தம்பி ஆனா அவனா ஏதாவது படிச்சிருக்கானுங்க, அவங்களே ஏதாவது பண்ணலாம்ல. அவனுங்க ஆனா அவனா படிச்சானுங்களோ இல்லையோ, ஆனா ஒன்னா என்னை தூக்கி போட்டு அடிக்கிறானுங்கப்பா. அதுக்கு சொல்லப்பா, உன் 2வது தம்பியை என்னப்பா பண்ண போற நீ? என் 2வது தம்பியை போலீஸுக்கு படிக்க வைக்கலான்னு இருக்கேன். போலீஸுக்கா? அடே, நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. தம்பி, என்னப்பா? நான் போலீஸ் ஆயிட்டேனே. குப்புசாமி, வெள்ளச்சாமி, நீ எது பண்ணாலும் விவரமா பண்ற. உன் 3வது தம்பி என்னப்பா பண்ண போற? என் 3வது தம்பியை டாக்டருக்கு படிக்க வைக்கலான்னு இருக்கேன். அண்ணே, அண்ணே, நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. என்னப்பா? நான் டாக்டர் ஆயிட்டேனே. குப்புசாமி, வெள்ளச்சாமி, நீ எது பண்ணாலும் விவரமா பண்றப்பா. எனக்கே ஒன்றும் புரியலையே. தம்பி, இங்க வாப்பா. அண்ணே, நீ எப்படிப்பா ஒரே சீன்ல டாக்டராகவும் இவன் ஒரே சீன்ல போலீஸாகவும் வந்தீங்க? ஏய், ஒரே சீன்ல நீ ஊர்கா வித்து தொழிலதிபர் ஆகும்போது ஒரே சீன்ல நாங்க டாக்டராவோ போலீஸாவோ ஆகக்கூடாதாடா? தம்பி, இங்க பாப்பா. சின்னவன் போலீஸ் ஆயிட்டான், அதுக்கும் சின்னவன் டாக்டர் ஆயிட்டான். நீ வருத்தப்படுறியாப்பா? ஏய் வருத்தமா இருக்காதாடா? கடைசி தம்பியை டாக்டருக்கு படிக்க வச்ச, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்க. 2வது தம்பியை போலீஸுக்கு படிக்க வச்ச, அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கட்டி கொடுத்துருக்க. எனக்கு என்னடா கட்டி கொடுக்க போற? உனக்கு மீனாவை கட்டி கொடுக்க போறேன்ப்பா. வெள்ளச்சாமி, அவங்களுக்கு ஏதாவது கட்டி கொடுத்த, எனக்கு என்னப்பா கட்டி கொடுக்க போற? உனக்கு பழைய புலிசோறு இருக்கு, அதை கட்டி தரேன். எல்லாத்துக்கும் ஏதாவது கட்டி கொடுத்த, கடைசியில நீ என்னப்பா கட்ட போற? ரொம்ப நேரமா வேட்டி அவருது, அதை நான் முதல்ல கட்டுறேன். நல்லா சொல்றேன் கேட்டுக்க. நம்ம டாக்டர் தம்பி டாக்டர் ஆயிட்டான், எப்படியோ வைத்தியம் பார்த்து எல்லாரையும் சாகடிக்க போறான். அதனால நான் அவன்கிட்ட பேஷண்ட் ஆயிடுறேன். அப்படியே நான் செத்து போயிட்டேன்னா குப்புசாமி, எது பண்ணாலும் விவரமா பண்ற வெள்ளச்சாமி. அவன் இருக்கான், நம்ம சின்ன தம்பி போலீஸ் ஆயிட்டான். அதனால நீ கான்ஸ்டபிள் ஆயிரவாடா. இல்ல, திருடன் ஆயிடு. ஏன்னா அவன் ஊரு பூரா திருடனை தேடுறதை விட உன்னையே அடிக்கடி பிடிக்கட்டும்,
அவன் வந்து உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டு பெரிய ஐஜி ஆயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் செழிப்பாக இருக்கலாம். வெள்ளச்சாமி நீ எது பண்ணாலும் விவரமா பண்ற வெள்ளச்சாமி. ஓவராகவே பண்ணுற உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனே, எனக்காக இவ்வளவு நல்லது பண்றியேனே. கொய்யால என்னமா ஃபீல் பண்றான்டா. வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி மழை வருது வெள்ளச்சாமி. ஐயோ ஏன்பா மதற? ஆமா வெள்ளச்சாமி மழை வருது, எல்லாரும் நனைய போறோம். நனைய மாட்டேன், வீட்டுக்குள்ள தானே இருக்கும். ஐயோ உன் வீட்டுக்குள்ள இருக்காமே, அதனால தான் பயப்படுறேன். ஐயோ என் தம்பிங்க நினைச்சிட போறாங்க. ஏய் ஆல்ரெடி அரை மணி நேரமா நினைச்சுக்கிட்டு தாண்டா இருக்கேன். அப்படியா? அப்ப இன்னும் அரை மணி நேரம் நினைஞ்சுக்கிட்டு இருங்க. நான் போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். மைக்கு பிடிங்கடா தம்பிங்களா. எல்லாரும் அண்ணன் மடியில உட்காந்துக்க. ஆமா பெரிய நமிதத்தோட. தம்பிங்களா கால் நனைய போகுது. ஏய் காலு மட்டுமா நினைக்குது, தம்பி கையும் தாண்டா நினைக்குது. ஏ வெள்ளச்சாமி இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? நல்ல நேரத்துல வந்த குப்புசாமி. அது ஒண்ணுமில்ல, என் தம்பிங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நான் இந்த பலகையை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். வெள்ளச்சாமி உங்க தம்பிங்கெல்லாம் நினைக்க கூடாதுன்னு நீ பலகை பிடிச்சிட்டு இருக்க, அது நியாயம். அதுக்கு என் பொண்ணு குளிச்சிட்டு இருக்கும்போது பாத்ரூம் கதவையா பேத்துக்கிட்டு வந்த, அது எந்த வகையிலயா நியாயம்? தம்பிங்களா என்ன நின்று 1 hour ஆச்சு. என்னமோ லார்ஜில் ரூம் போட்ட மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கீங்களே, எந்திரிங்கடா. ஐயோ வெள்ளச்சாமி என்ன என்ன ரொம்ப ஏன் ஆபத்துப்பா, உன்னை தேடி போலீஸ் வந்துகிட்டு இருக்குப்பா. போலீஸ் வந்துகிட்டு இருக்கா? அண்ணா உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். உங்க அண்ணன் எங்க இருக்காருப்பா? அண்ணா உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். உங்க அண்ணன் அங்க இருக்காரு பாரு. அண்ணா உங்களை அரெஸ்ட் பண்றேன். டேய் யாரை காட்டினாலும் அண்ணனுக்கு கை சொல்லிடுவியா? எதுக்காக வந்த அது சொல்லு. அண்ணா கோயில் உண்டியல் பணத்தை நீங்க திருடி இருக்கீங்க, அந்த குற்றத்துக்காக உங்களை கைது பண்றேன். தம்பி அது வேற ஒன்றும் இல்லைப்பா. நீங்க எல்லாம் படிக்கும்பொழுது ஃபீஸ் கட்டணும்னு சொன்னீங்க. அண்ணன் கிட்ட காசு இல்லை. அந்த ஃபீஸ் கட்டுறதுக்காகத்தான்ப்பா கோயில் உண்டியிலேயே ஓடிச்சேன். கொடுக்குறோம். காசு ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுக்கணும்ல. அண்ணா உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனே, என்னமா ஃபீல் பண்றேன்னா கொய்யால. அண்ணா உன்னை அரெஸ்ட் பண்ற நிலைமை வந்தா இந்த காக்கி சட்டையை தேவையில்ல, தம்பி. போலீஸ் வேணாண்ணே. அதெல்லாம் சொல்லக்கூடாது. காக்கி சட்டையை போட்டுட்டா பந்தம், பாசம், உறவுகள், மெட்டி ஒலி, கோலங்கள் இப்படி எதுவுமே பார்க்க கூடாது தம்பி. அப்ப சரவணன் மீனாட்சி பார்க்கலாமாண்ணே? சரவணனை நீ பாத்துக்க, மீனாட்சியை நான் பாத்துக்கிறேன். தப்பு செஞ்சா கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அப்ப நான் யாராவது அரெஸ்ட் பண்ண என்னடா பண்றது? இவனை அரெஸ்ட் பண்ணிக்க. டேய் குப்புசாமி வாடா, கொய்யால என்னமா ஃபீல் பண்ண வாடா. வெள்ளச்சாமி உன் கூட 20 வருஷம் இருந்ததுக்கு இதான் நிலைமையா? உன்னை ஆரம்பத்துல முதல் டைலாக் பேசும்போதே புடிச்சு கொடுத்துருக்கணும்டா. போடா. நீ எது பண்ணாலும் விவரமா பண்ற வெள்ளச்சாமி. வாடா குப்புசாமி. பாப்பா உன் பேர் என்ன? பிரியா. நீ ஏன் பிரியாவா? ஒன்னு எடுத்தா ஒன்னு பிரி. 2 பேரும் அழகா இருக்கீங்க. எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. என் தம்பிங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? கொய்யால என்னைக்கு தானே உருப்படியான காரியத்தை பண்ணிக்கிறேன். எந்த மூஞ்சி நல்லா இல்லையா? அப்ப அவன் ஓகேவா பாரு. தேவி பிரியா எவ்வளவு நேரமா நானும் மூச்சு பிடிச்சி பேசுறது முடியல. முடிச்சிருங்க. ரொம்ப நன்றிமா. ஓகே ஓகே முடிஞ்சிருச்சு, ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல நம்மளுக்காக சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த இந்த 5 பேருக்கும் நல்லா சாப்பக்கடை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்.